கண் இருந்தும் பார்வையற்றவர்கள் நாம். We are blind with vision. சுத்தம் சோறு போடுமாம், சுற்றம் சுத்தமாயிருந்தால் என்று சொல்லி வைத்தனர் பழமொழி யாரோ அன்று. சுத்தம் சோறு போடுமாம், அதை சமைக்கும் இடமும் நபரும் சுகாதாரமாயிருந்தால் என்று சொல்கின்றனர் யாவரும் இன்று. வெவ்வேறு உணவகங்களில் பல்வகை உணவுகளை உண்டு கழிக்கின்றோம் நாம். கண் இருந்தும் ஏனோ பார்வையற்றவர்களாய் இன்னும் நடித்துக் கொண்டிருக்கின்றோம் நாம். அன்றாடம் நம் வீட்டில் சமைக்கும் உணவை குறை சொல்லித் திரிகின்றோம் நாம். அன்றாடம் நம் வீட்டில் சமைக்கும் உணவை பற்பல குறைகள் சொல்லித் திரிகின்றோம் நாம். கண் இருந்தும் ஏனோ குறைகள் பல இருந்தும் உணவகங்களில் அதை காண மறுக்கின்றோம் நாம். நித்தம் அன்பாய் நம் தாய் செய்யும் உணவைக் கண்டு ஏனோ பரவசம் அடையவில்லை நாம். நித்தம் வகை வகையாய் நம் தாய் செய்யும் உணவைக் கண்டு ஏனோ பரவசம் அடையவில்லை நாம். கண் இருந்தும் ஏனோ யார் யாரோ சமைத்த உணவைக் கண்டு உணவகங்களில் பரவசத்தின் உச்சத்தை அடைகின்றோம் நாம். மனைவியின் கைப்பக்குவத்தை ஏனோ அடிக்கடி மறந்து கொண்டிருக்கின்றோம் நாம். பரிவுடன் பரிமாறுவதில் மனைவியின் கைப்பக்குவத்தை ஏனோ மதிக்கத் தவறிவிட்டோம் நாம். கண் இருந்தும் ஏனோ அவ்வுணர்வை துளியும் கொடுக்க இயலாவிடிலும் உணவகங்களில் மிகுந்த களிப்படைகின்றோம் நாம். மகளோ மகனோ உற்றார் உறவினர்களோ இன்று சமையல் கலைதனில் அறிய முயற்சி பல செய்து கொண்டிருக்கின்றோம் நாம். மகளோ மகனோ உற்றார் உறவினர்களோ இன்று சமையல் கலைதனில் தத்தம் வீட்டில் அறிய முயற்சி பல செய்து கொண்டிருக்கின்றோம் நாம். கண் இருந்தும் ஏனோ உறவு முறை ஏதுமின்றி முன்பின் அறிமுகமே இல்லாதவனை நம்பி அவ்வுணவகங்களில் உண்ண வரிசையில் காத்து கொண்டிருக்கின்றோம் நாம். பாரம்பரிய உணவு வகைகளை நம் வீட்டில் சமைத்தால் மட்டும் ஏனோ முகம் சுளித்துக் கொள்கின்றோம் நாம். கண் இருந்தும் ஏனோ பராமரிப்பற்ற உணவகங்களில் நம் பண்பாட்டை சீர்குலைத்த பின்பும் முகமலர்ச்சி அடைகின்றோம் நாம். வீட்டின் அடுப்படி தூய்மையாயிருக்க மாசற்ற உணவை உண்ணும் நல் வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம் நாம். கண் இருந்தும் ஏனோ கரைபடிந்த சுவர்கள் சூழ தரமற்ற உணவை சமைக்கும் உணவகங்களில் இன்னும் உண்டு மகிழ்கின்றோம் நாம். தரமான இயற்கை காய்கறிகளை தேர்ந்தெடுத்து அக்கறையுடன் சமையற் பொருட்களை அதில் அளவாய் சேர்த்து அன்பை மட்டும் அளவுக்கு அதிகமாய் போட்ட உணவை நம் வீட்டில் உண்டு வருகின்றோம் நாம். கண் இருந்தும் ஏனோ இழிந்த இடத்தில் சமைத்தாலும் அதில் அழுகிய பொருளை சேர்த்தாலும் உணவகத்தின் சூழலுக்காக உடலுக்கு கேடு தரும் உணவகங்களில் இன்னும் தன்னார்வத்துடன் செல்கின்றோம் நாம். உணவகங்களில் கண்டேன் சில காட்சிகள் ஒருமுறை அல்ல பலமுறை ஏனும். உணவகங்களில் நான் கண்டேன் சில காட்சிகள் ஒருமுறை அல்ல பலமுறை ஏனும். கண் இருந்தும் ஏனோ அக்காட்சியை மறக்க பார்வையற்றவனாய் நடித்துக் கொண்டிருக்கின்றேன் நானும். கண் இருந்தும் ஏனோ அக்காட்சியை மறைக்க பார்வையற்றவனாய் இன்றும் நடித்துக் கொண்டிருக்கின்றேன் நானும். தன் 2 கைகளால் தலைமுடியை நிதானமாய் கோதிக் கொண்டிருந்தான் சப்ளையர் ஒருவன். அக்கம் பக்கம் பாராமல் தன் கக்கத்தை விரல்களால் மிருதுவாய் வருடிக் கொண்டிருந்தான் பணியாளர் ஒருவன். தன்னை கடித்தது கொசுவா இல்லை கட்டெரும்பா என்ற குழப்பத்தில் கால்களை சுகமாய் சொரிந்து கொண்டிருந்தான் சர்வர் ஒருவன். சுற்றுச்சூழல் அழுக்காயிருப்பினும் தன் மூக்கை மட்டும் அப்பழுக்காய் வைத்துக் கொள்ள முனைந்து கொண்டிருந்தான் அவனின் சக ஊழியன் ஒருவன். கழிப்பறையின் வெளியே வந்து தன் கைகளை கழுவ மனமே இன்றி சமையல் அறையினுள் நழுவிச் சென்றான் சர்வர் ஒருவன்.
கரப்பான் பூச்சிகளோ கிடுகிடுவென ஓடிக்கொண்டிருக்க சமையல் மேடையில் இட்டுக் கொண்டிருந்தான் சப்பாத்தி ஒருவன். காய்கறிகளை நறுக்கி வெறும் தரையில் பாதியும் தட்டில் மீதியும் உதாசீனமாய் போட்டுக் கொண்டிருந்தான் சமையல்காரன் ஒருவன். சாப்பிட்ட தட்டுகளை பொறுப்பற்ற முறையில் சுத்தப்படுத்திக் கொண்டிருந்தான் அவ்வுணவகத்தின் தொழிலாளி ஒருவன். சூழலை அருமையாகவும் சுவையை புதுமையாகவும் அணிந்த உடையில் மிடுக்காகவும் பாட்டை செவிக்கு விருந்தாகவும் வியாபாரத்தை அதிகமாகவும் சுகாதாரத்தை குறைவாகவும் வாடிக்கையாளர்களை லாபமாகவும் தொழில் தர்மத்தை துச்சமாகவும் தூய்மையை கவனக்குறைவாகவும் நாணயத்தை கெட்டதாகவும் மதிக்கும் உணவகங்களில் இன்னும் நாம் உண்டுதான் வருகின்றோம். தூய்மையை கவனக்குறைவாகவும் நாணயத்தை கெட்டதாகவும் மதிக்கும் உணவகங்களில் இன்னும் நாம் உண்டுதான் வருகின்றோம். கண் இருந்தும் ஏனோ இன்று வரை பார்வையற்றவர்களாய் நாமும் நடித்துக் கொண்டிருக்கின்றோம். சுத்தம் சோறு போடும் என இருமாப்பாய் இருந்து விட்டோம். சுத்தம் சோறு போடும் என இருமாப்பாய் இருந்து விட்டோம். சுத்தமான சோறு போடுமா என்ற கேள்வியை ஏனோ கேட்க மறந்துவிட்டோம். சுகாதாரத்திற்கு முன்னுரிமை கொடுக்க ஏனோ நாம் தவறிவிட்டோம். உணவகங்களில் அடிப்படை சுகாதாரத்திற்கு முன்னுரிமை கொடுக்க ஏனோ தவறிவிட்டோம். கண் இருந்தும் ஏனோ பார்வையற்றவர்களாய் நாமும் வாழ்ந்துவிட்டோம். கண் இருந்தும் ஏனோ இன்று வரை பார்வையற்றவர்களாய் நாமும் மாறிவிட்டோம்.